ஓவரால் வீக் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 2 வாரம் நிஃப்டி நெகட்டிவா தான் முடிஞ்சது. பட் ஆனா ஒரு கன்சாலிடேஷன் இருந்தது. பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்ல. ஒரு 160 பாயிண்ட் லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரமும், அப்ராக்ஸிமேட்டா ஒரு 100 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் வீக் ஓவரால் வீக்ல ஃபால் ஆயிருந்தது. இன்னைக்கு டே லோல இருந்து 190 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. குளோசிங்ல 34, 35 பாயிண்ட் கிட்ட டவுன்ல முடிஞ்சிருக்கு. 24,700ன்ற சப்போர்ட் லெவல் எடுத்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஒரு நியூட்ரல் ரேஞ்ச் இருந்தாலும், கடந்த ஒரு 6 டூ 7 7 ட்ரேடிங் செஷனோட லோவ வந்து இன்னைக்கு உடைச்சிருக்கு. பட் ஆனா க்ளோசிங் பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு டே சார்ட்ல புல்லிஷ் கேண்டில் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது? நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம்? குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ், நியூஸு கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்னைக்கு ஒரு ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. மோர் தென் 18% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல இன்கிரீஸ் ஆச்சு. அது என்ன ஸ்டாக்? இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல், டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டாக் அப்டேட்ஸு, நியூஸ் இதெல்லாமே நீங்க டெலகிராம் குரூப்ல இருந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நான் ஷேர் பண்ற எல்லா ஸ்டாக்குமே ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் தான். ஸோ லைவ் மார்க்கெட்ல இத நீங்க ரிசீவ் பண்ண டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி. முதல் விஷயம் ஜிடிபி டேட்டா, ஜிஎஸ்டி கலெக்ஷன், கோவிட் இன்ஃபெக்ஷன் நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆகுறது. இது வந்து இந்தியால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா அ இன்னைக்கு மார்க்கெட்ட டிரைவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். குளோபல் ஃபேக்டரா பார்க்கும்போது 25% மெட்டலுக்கான இம்போர்ட் டாரிஃப அமெரிக்கா 50% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப பெரிய இம்பாக்ட். இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் ஒன் ஆஃப் த டாப் செக்டோரல் லூசரா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அத பத்தியும் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நியூஸ் இம்பாக்ட் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இதுல கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ நிவபூப்பா ஆக்சுவலா இன்னைக்கு நியர்லி 30-50 லேக் ஷேர்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். கிட்டத்தட்ட 10% இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 9 கிட்ட இறங்கி தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓப்பனிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 3% கிட்ட இன்கிரீஸ் ஆன அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஆ ஏ 7,900 7,090 வரைக்கும் ஹை போச்சு. டே ஹைலேருந்து கிட்டத்தட்ட ரூ. 190 ஒரு ஷேருக்கு இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு ஹெல்த் கேர் ஸ்டாக் அப்டின்னா, ஆஸ்ட்ராஸென் சொல்லலாம். ஆஸ்ட்ராஸெனோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. மோர் தென் 400-500 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கிறது. இன்னைக்கு 16% ஆஸ்ட்ராஸெனிகா ஃபார்மா இந்தியா லிமிடெட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்கும் கூட. கோல் இந்தியாவோட குரூப் கம்பெனி ஐபிஓக்கான ஃபண்ட் ரைசிங் ஸ்டெப் எடுத்திருக்கிறது. கோல் இந்தியா நம்ம வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன்ல வாட்ச் பண்ணலாம். எம்ஃபாசிஸ் இன்னைக்கு மார்னிங்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5% இந்த ஸ்டாக் வந்து 3-4% இறங்கி, கிட்டத்தட்ட 2,386 வரைக்கும் ஃபால் ஆச்சு. அங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆகி நியர்லி 3% இந்த ஸ்டாக் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. லார்ஜ் கிளையன்ட் வந்து லூஸ் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸ் வந்து 3 லார்ஜஸ்ட் கிளையன்ட் லூஸ் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸ் எம்ஃபாசிஸ்க்கு ஒரு செட் பேக்கா பார்க்கலாம். அடுத்தது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அம் பாரத் பெட்ரோலியம் 5.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோலியம் 0.8% நியர்லி 1% கிட்ட இறங்கியிருக்கு. கமர்ஷியல் எல்பிஜி கேஸ் பிரைஸ் ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அது மட்டும் இல்லாம பிபிசிஎல் ஜாயின்ட் வென்ச்சர் ஷெல் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் டீல் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். பதாஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட். ஆக்சுவலா இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, இவங்களோட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்றதுக்கான கவர்ன்மென்ட்டோட நியூஸ் ஒரு ஒன் ஆஃப் த கீ ட்ரிகர். இதில தாண்டி கவர்ன்மென்ட்டோட ரொம்ப ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மென்ட் என்னன்னா, பிரிட்டானியா இன்னைக்கு மோர் தென் 2% இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஆனா ஓப்பனிங்லயே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 5,722 வரைக்கும் ஹை போயிருக்கு. நியர்லி 3-4% இன்னைக்கு ஓப்பனிங்ல இன்கிரீஸ் ஆச்சு. அதேபோல காட்ரேஜ் கன்சியூமருக்கும் கவர்ன்மென்ட்டோட இந்த அனவுன்ஸ்மென்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ். நியர்லி 3% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. எடிபிள் ஆயிலுக்கான இம்போர்ட் டியூட்டிய கவர்ன்மென்ட் குறைச்சிருக்கிறாங்க. கட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். நாளைக்கும் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ஆட்டோ ஸ்டாக்ஸ்.
ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல 4 வீலர் செக்மெண்ட்ல இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இல்ல. புரோக்கரேஜோட அப்டேட்டு, ஆட்டோ சேல்ஸ் நம்பர் மே மந்தோட டேட்டா குடுத்திருந்தது. பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஷைன் ஆகலன்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. Hyundai மோட்டார் இந்தியா 0.2% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. ஆனா 4 வீலர் செக்மெண்ட்ல இன்னைக்கு பாசிட்டிவா இருந்த நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன் நியர்லி 1.5% கிட்ட இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. மாருதியோட நம்பர் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல வந்தது. பட் ஆனா 0.4% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஏஷியர் மோட்டாரோட சேல்ஸ் நம்பர்ஸ் பாசிட்டிவா இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் நியூட்ரலா தான் குளோஸ் ஆயிருக்கு. எஸ்கார்ட்ஸோட டேட்டா நியர்லி 1.7% இன்னைக்கு பாசிட்டிவா குளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ மார்க்கெட் குளோசிங்ல வந்தது டேட்டா, சேல்ஸ் நம்பர்ஸு. ஆனா, இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பஜாஜ் ஆட்டோவுக்கு கை குடுக்கல. நியர்லி 2% இன்னைக்கு இறங்குச்சு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல. செகண்ட் ஹால்ஃப்ல ரெக்கவரி இருந்தும் 1% கிட்ட பாசிட்டிவா குளோஸ் ஆயிருக்கு. இண்டிகோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். துர்க்கிஷ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் இண்டிகோ அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அ ஏர் ஃபிரான்ஸோடயும் சரி, டெல்டா ஏர்லைன்ஸு. ஸோ ஒரு சில கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் டீல் இண்டிகோ வந்து நம்ம அடுத்து வாட்ச் பண்ணலாம். எட்டர்னல் வந்து நான் ஆல்ரெடி மார்னிங் ப்ரீவியஸ் வீடியோல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 242 43 வரைக்கும் ஹை வந்தது. நியர்லி 2% கிட்ட. அம் இதில பிஎன்பி பாரிபாஸ் ஒரு லார்ஜ் பிளாக் டீல் மூலியமா பை பண்றதுக்கான ஒரு நியூஸ் வந்தது. நியர்லி ரூ. 1488,00,00,000 அளவுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் மூலியமா. இது ஒரு பாசிட்டிவ். ரயில்வே ஸ்டாக்ஸ் லாஸ்ட் வீக் ஒரு 2, 3 செஷன் முடியும்போது பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. மறுபடியும் பவுன்ஸ் பேக். முக்கியமா இர்கான் இன்டர்நேஷனல் ஒரு லார்ஜ் பிக் ஆர்டர் ரூ. 1068,00,00,000 அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு பாசிட்டிவ். அலம்பிக் ஃபார்மா ஆக்சுவலா இன்னைக்கு யுஎஸ்எஃப்டியோட 4 அப்சர்வேஷன் ரிசீவ் பண்ணது. இன்னைக்கு அலம்பிக் ஃபார்மா குளோசிங்ல டே லோல உடைச்சு இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் தான் இன்னைக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த செக்டார்ன்னு சொல்லலாம். 2 செக்டார். ஒண்ணு பிஎஸ்யூ பேங்க்ஸு, இன்னொன்னு ரியால்டி இண்டெக்ஸு. இதுல பிஎஸ்யூ பேங்க்ல 4%க்கு மேல யூனியன் பேங்க் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த ஸ்டாக் இப்போ நியர்லி கடந்த ஒரு 4, 5 இயர்ஸோட ஹைக்கு நியர்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதேபோல சென்ட்ரல் பேங்கோட ரிசல்ட் சென்ட்ரல் பேங்கோட நியூஸும், இந்த யூனியன் அண்ட் சென்ட்ரல் பேங்க்குக்கு என்ன நியூஸ் அப்டின்னா, கவர்ன்மென்ட் எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேங்க்குக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் இந்த 2 ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு. இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டோட ரெக்கார்ட் ஹைய உடைச்சிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பிளஸ்ன்னு சொல்லலாம். வால்யூம் ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 4% இந்தியன் பேங்க் ரைஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு வரலாம். நைக்காவோட ரிசல்ட் இன்னைக்கு 5% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. செல்லிங் பிரஷர், வால்யூம் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அ ஆஸ்ட்ராஸெனோட ஆவரேஜ் வால்யூம தாண்டி 100 மடங்குக்கு மேல வால்யூம் இன்கிரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 16% பாசிட்டிவ். ஆனா நைக்கா நியர்லி 5% கிட்ட இறங்கியிருக்கு. ஐநாக்ஸ் விண்டோட ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு கை குடுக்கல. 5% இன்னைக்கு டவுன்ல குளோஸ் ஆயிருக்கு. ஐநாக்ஸ் விண்ட். அ பூர்வாங்கரா ரிசல்ட் ஒரு மோசமான ரிசல்ட் அப்படின்றது இன்னையோட ஃபால்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. 8% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. சன் டிவியோட ரிசல்ட் இன்னைக்கு ஆக்சுவலா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும், பட் மேனேஜ்மென்ட் கால் இம்பாக்ட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு ஸ்டாக் வந்து நாக்ரி நம்ம வாட்ச் பண்ணலாம். ஜாப் ஸ்பீக் டேட்டா மே மந்த்துக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம நாக்ரி வாட்ச் பண்ணலாம். ஆ இதில அக்விசிஷன் நியூஸ் யுபிஎல் குடுத்திருக்கிறது 1% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அம் கோல் இந்தியாவோட மே மந்த் பிசினஸ் அப்டேட் குடுத்திருக்காங்க. 0.5% இன்னைக்கு பாசிட்டிவ். ஆயில் இந்தியா அகைன் கமர்ஷியல் புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நியூ பிளான்ட்ல. நியர்லி 1% இறங்குனாலும், பட் நாளைக்கு அகைன் இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். சிடிஎஸ்எல். ஸோ டெபாசிட்டரி சர்வீசஸ் ஸ்டாக்கு. என்எஸ்டிஎல் ஆல்ரெடி ஐபிஓ மூலியமா மார்க்கெட்குள்ள என்டர் ஆகுறதுக்கான ஒரு நியூஸ் இருக்கு. மேபி இது அந்த நியூஸ் பிளஸ் டெக்னிக்கல் இது 2மே இந்த ஸ்டாக் இன்னைக்கு 10% இன்கிரீஸ் ஆகுறதுக்கு காரணமா இருக்கலாம். கடந்த 5 ட்ரேடிங் செஷன்ல மட்டும் சிடிஎஸ்எல் 15% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஓவரால் இந்த இயரோட லோ ரூ. 917 அ நியர்லி ரூ. 2000க்கு ரொம்ப க்ளோஸா ஹை போயிருக்கு. இதுதான் இந்த 1 இயரோட ஹையா பார்க்கலாம். அடுத்தது லீலா ஹோட்டல் ஐபிஓ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ பிரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ல இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. ஆ ஆக்சுவலா தொடர்ந்து இஷ்யூ பிரைஸ பிரேக் பண்ணி தொடர்ந்து கன்டினியூஸா இறங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்கு ரூ. 45 35 காசு வரைக்கும் லிஸ்டிங்க்கு அப்புறம் வந்த ஒரு லோயஸ்ட் லெவல். இன்னைக்கு ரூ. 53.40 நியர்லி 5% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக் என்னன்னா, பிபிஎல் ஃபார்மா, பிராமல் ஃபார்மா லிமிடெட். யுஎஸ்எஃப்டிஏவோட அப்ரூவல் நோ ஆக்ஷன் இண்டிகேட்டட். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து கனடா யூனிட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது. பிராமல் ஃபார்மா நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். பட் ஆனா மார்னிங்ல இந்த ஸ்டாக் ஒரு சடன் பவுன்ஸ் பேக் இருந்து ரூ. 250 கிராஸ் ஆச்சு. பட் ஆனா க்ளோசிங்ல தொடர்ந்து இறங்கி டே லோக்கு நியர்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வந்து ரிலேட்டட் நியூஸ் ரிலேட்டட் அதேபோல குவார்ட்டர்லி ரிசல்ட் இத பேஸ் பண்ணி தான் இறங்கியிருந்தது. ஐடி இண்டெக்ஸ் தொடர்ந்து கடந்த வாரத்தோட ஃபால் இந்த வாரமும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் அ ட்ரேட் வார் இந்த டிஸ்கஷன் தொடர்ந்து டிலே ஆயிட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் த கீ ட்ரிகர். ஃபெடரலோட மீட்டிங் மினிட்ஸ்க்கு அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்லயும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. எம்ஃபசிஸ், பெர்சிஸ்டென்ட், டெக் மஹிந்திரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மெட்டல் ஸ்டாக்ல 15 ஸ்டாக்ல 10 ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. அதில லாய்ட்ஸ் மெட்டல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்துஸ்தான் ஜிங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% ஃபால் ஆயிருந்தது. ரியல்டில ரேமண்ட் தவிர்த்து மத்த எல்லா ஸ்டாக்குமே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்னா பிரிகேட் 7% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் செகண்ட் ஹால்ஃப்ல தான் இந்த ஸ்டாக் டே ஹைய ஹிட் பண்ணி இன்க்ரீஸ் ஆச்சு. பிரிகேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஆனந்த் ராஜ், பிரஸ்டீஜ், ஃபோனிக்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 3 டூ 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஒரே செக்டார்ல எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. பிஎஸ்யூ பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஐஓபி, இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் 4%க்கு மேல இந்த 5 பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இல்ல காட்ரேஜ் கன்சியூமர், பிஎன்பி, ரயில்வேஸ் செக்டார்ல ஐஆர்எஃப்சில இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். முக்கியமா அதானி குரூப்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா இருந்தது. நியர்லி 1 டூ 3% இன்னைக்கு. அதுல அதானி போர்ட் ஃபண்ட் ரைசிங்க்கான நியூஸ் குடுத்திருந்தது ஒன் ஆஃப் த கீ ரீசனா பார்க்கலாம். அதேபோல பேடிஎம்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி மோர் தென் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த ஸ்டாக்லாம் நம்ம வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு வாட்ச் பண்ணலாம். மசகான் டாக் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அகைன் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக். ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அகைன் ஃபால் ஆச்சு. அகைன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 3% இதுக்கு முக்கியமான ரீசன் புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனா பார்க்கலாம். மேன்கைண்ட் ஃபார்மா மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ்ல பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆனா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல சர்வைவ் ஆகல. அடுத்தது இதில நம்ம கவனிக்கக்கூடிய செக்டார் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்ல 57 ஸ்டாக் பாசிட்டிவாவும், 43 ஸ்டாக் நெகட்டிவாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐநாக்ஸ் விண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால 5%. அதேபோல ஸ்வான் எனர்ஜி, கோ டிஜிட், காட்ஃப்ரே பிலிப், கெய்ன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமா ஃபால் ஆயிருந்தது. சிடிஎஸ்எல்ல தவிர்த்து ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க், ஆர் பவர், ஐடிபிஐ இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ல இதில நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக் என்னன்னா, சிடிஎஸ்எல்ல தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆ கேம்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம். ஏன்னா, அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. கேஃபின் டெக்னாலஜிஸ், கேம்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆ வால்யூம் இருந்தது. கேம்ஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல மோர் தென் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 5 ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பவுன்ஸ் பேக் வந்து இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு 4 செஷனோட ஹைய உடைச்சு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4144ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 24,716ல 34 பாயிண்ட் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. மொத்தம் 50 ஸ்டாக்ல 29 ஸ்டாக் நெகட்டிவாவும், 21 ஸ்டாக் பாசிட்டிவாவும் இருந்தது. இதுல நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாப் லூசர் ஹீரோ மோட்டாரோட சேல்ஸ் நம்பர் மே மந்த் இன்னைக்கு டாப் லூசரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ட்ரம்போட இந்த டாரிஃப் ஹைக் பண்ணியிருக்கிறது. ஸ்டீல் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு டாப் லூசர்ல ஆட் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோவோட ரி சேல்ஸும் டூ வீலர் செக்மெண்ட்ல பெரிய வீக்னஸ் இருந்தது. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு லூசர்ல டர்ன் ஆயிருக்கு. பாசிட்டிவ் சைட்ல அதானி போர்ட்ஸ் தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல முதல் இடத்துல இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அ மே மந்தோட சேல்ஸ் எதிர்பார்த்தத விட பெட்டரா இருந்தது. அ Zomato அதாவது எட்டர்னல் மோர் தென் 1%, பவர் கிரிட், டாடா கன்சியூமர், எஃப்எம்சிஜி சைட்ல இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்சைட் இருந்தது. நிஃப்டி 50 மட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட். மத்த பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் ஆச்சு. முக்கியமா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மோர் தென் 1%. பிஎஸ்யூ அண்ட் ரியல்டி ஸ்டாக்ஸ் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஐடி அண்ட் மெட்டல் மோர் தென் 0.7% கிட்ட இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல கன்சியூமர் டூரபிள்ஸ் இன்னைக்கு மோர் தென் 0.5% நியர்லி அரவுண்ட் இன்னைக்கு வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு செலக்டிவா இருந்தது. ஸ்மால் கேப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ரியல்டி ஸ்டாக்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ். அம் வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலான்றது, மேலும் நீங்க டீட்டெயில்ஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மூலியமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.